வாங்க டேஸ்டியான மேஷ்டு பன்னீர் கிரேவி என்னோட ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி ஃபுல்காக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா கூடயும் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே 3 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு வதக்குற மாதிரி நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 ரஃபாக சாப் பண்ண தக்காளியை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் ப்ரௌனாக வதங்கியிருக்கும். அதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரில் 150 கிராமை மேஷ் பண்ணி கையிலே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ரஃப்பாக அப்படியே சாப் பண்ணி விடுங்க, நல்லா கொஞ்சம் கரையிற மாதிரி. இப்போ மீதி இருக்க 50 கிராமை நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி அதை ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ஃபைனலாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சுகர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்களா நல்லா எண்ணெய் திரண்டு வரும். கிரேவியோட டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிக்கோங்க. நான் சாஃப்டான சப்பாத்தியோட பேர் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். சப்பாத்தி பன்னீர் கிரேவி பாயில் சன்னா பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த மாதிரி பெஸ்ட்டு காம்பினேஷனான ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.